பிரைஸ் லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய கிருபையினால் நம்ம தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற ஒரு காரியம், அதாவது 3 விதைகள் அப்படின்னு பார்த்தோம். அதில் முதல் விதை தேவனுடைய வசனம். அதில் விதை 1 நிலம் 4ங்கிற தலைப்பில் பார்த்தோம். அதாவது விதை தேவனுடைய வசனம், நிலம் யாருன்னா மனுஷனை குறிக்கிறத நம்ம பார்த்தோம். சரியா? அதாவது வழியருகே விதைக்கப்பட்ட விதை, கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்ட விதை, முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்ட விதை, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை. அந்த நல்ல நிலம்தான் பலன் கொடுக்கறதா இருந்துச்சு. ஆனால் அது பொறுமையோடு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம நேற்று பார்த்து நம்ம நிறைவு செய்தோம். இன்றைக்கி ரெண்டாவது விதை என்று ஆண்டவர் எதை சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மனிதனை சொல்லுகிறார். அதாவது நல்ல மனிதனை சொல்லுகிறார். சரியா? அதில் நிலம் என்பது உலகத்தை சொல்லுகிறார். நீங்கள் நல்லா கவனிக்கணும். முதலாவது விதை என்பது வசனத்தை சொன்னார். விதை என்பது வசனத்தை சொன்னார். நிலம் என்பது மனிதனை சொன்னார். இங்கே விதை என்பது மனிதனை சொல்லுகிறார், நிலம் என்பது உலகத்தை சொல்லுகிறார். நல்லா கவனமாக கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க. சரியா? இப்போ அவர் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள். மத்தேயு 13வது அதிகாரத்தில் 24, 25 அதில் பரலோக ராஜ்யத்தை ஒப்பிட்டு பேசுகிறார். என்ன தெரியுமா சொல்கிறாரு? வேறொரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். பரலோக ராஜ்யம் தன் நிலத்தில், எப்படி தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைத்த மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கு. சரியா? மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்துரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். இதை பற்றி நிறைய பேசணும். நான் ரொம்ப எளிமையாக, ரொம்ப சுருக்கமாக நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். இதில் நிறைய காரியங்கள் இருக்குது. நான் ரொம்ப எளிமையாக பேசுகிறேன். என்ன அப்படின்னா, இதுக்கு பின்னால் அதுக்கு விளக்கத்தை இயேசு கிறிஸ்து சொல்லுவார். என்ன விளக்கம் சொன்னார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் படிக்கிறேன். அதே மத்தேயு 13ல் 38, 39 படிக்கிறேன். நிலம், உலகம். நான் சொன்னது புரியுதா? நான் முதல்ல சொன்னேன் அல்லவா, முதல் விதையில் வந்து முதல் விதை வந்து வசனம். அங்கே நிலம் யாருன்னா மனுஷன். சரியா? இங்கே ரெண்டாவது விதை வந்து நல்ல மனுஷன் விதை, உலகம் வந்து நிலம். சரியா? இப்போ பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நிலம் உலகம், நல்ல விதை ராஜ்யத்தின் புத்திரர், கலைகள் பொல்லாங்கனுடைய புத்திரர். இவ்வளோதான். ரொம்ப எளிமையாக புரிஞ்சுக்கணும். இதுதான் வழி. அப்போ நல்ல விதை என்ன விதை? நல்ல விதை. ஆண்டவர் எப்போவுமே என்ன விதையை தான் விதைக்கிறார் அப்படின்னா, நல்ல விதையை தான் விதைக்கிறார். அப்போ இந்த கலைகள் இருக்குல்ல, இவன் பாருங்கள், நான் ஒரு இடத்துல இருந்து பேசிகிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா புல்லெல்லாம் முளைச்சிருக்கு. சரியா? நிறைய காலை. இப்போ பின்னால் ஒரு முள்ளு செடி இருக்குது பார்த்திங்கன்னா, முள்ளு செடி. இந்த முள்ளு செடி கூட நமக்கு வந்து என்ன சொல்கிறது, வேணால் விறகரிக்க வேணால் உதவுமே தவிர நமக்கு வேறு எந்த யூஸும் இல்லை. இல்லைனா வேலியை வச்சு அடைப்பாங்க, வேலிக்கு தேவைப்படும். ஆனால் இது ஒரு பயிர் அல்ல. நம்ம சாப்பிட்ற, நமக்கு மனுஷனுக்கு உணவு கொடுக்குற ஒரு பயிர் அல்ல. யாரும் விதைச்சதுன்னா இது ஒரு காலத்தில் விதைச்சதாக சொல்லுவாங்க. நான் அதுக்குள்ளே போனால் நேரம் ஆயிரும். கவனி. இப்போ என்னன்னு தெரியுமா? ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, பரலோக ராஜ்யம் எதுக்கு தான் ஒப்பாக இருக்குது அப்படின்னா, தன்னுடைய நிலத்தில், அடுத்தவன் நிலத்தில் இல்லை, தன்னுடைய நிலத்தில் நல்ல விதையை விதைக்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கு. இப்போ மனுஷன் தூங்கும்போது சத்துரு வந்து என்ன பண்ணுறான் தெரியுமா? கோதுமைகளுக்குள்ளே எதை விதைக்கிறான்னா, களையை விதைக்கிறான். இப்போ 2 விதமான மனுஷங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஒன்று யாருன்னா நல்ல விதை, கோதுமை மணி. இன்னொன்று யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா களைகள். இப்போ இதில் என்ன நம்ம கற்றுக்கொள்ளணும்னு கேட்டிங்கன்னா ரொம்ப போனோம். நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். அதாவது ஒன்று, நீங்கள் நல்ல மனுஷனாக இருக்கணும், இல்லைன்னா நீங்கள் நல்ல மனுஷன் மாதிரி நடிக்கணும். நல்லா உங்களுக்கு புரியுதா? களையும் பயிரும் பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும்? ஒரே மாதிரி தான் இருக்கும். இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு? பயிரை விட களைகள் ரொம்ப வேகமாக வளரும். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. இன்றைக்கி நல்ல மனுஷனை விட கெட்ட மனுஷங்க தான் ரொம்ப வேகமாக வளர்ந்துருப்பாங்க. ரொம்பவும் எப்படி இருப்பாங்கன்னா செழுமையாக இருப்பாங்க. களையை விட கதிர்களை விட, அதாவது நல்ல விதை விதைத்து, இப்போ இந்த கோதுமை இருக்குல்ல, கோதுமையுடைய கதிரை விட இந்த களைகள் பயங்கர செழிப்பாக இருக்கும். புரியுதா? இப்போ வேலைக்காரங்க போய் கேட்குறாங்க, என்னையா இது, நீங்கள் நல்ல விதையை தானே விதைச்சிங்க, இவ்வளவு களைகள் வந்துடுச்சு, நாங்கள் களையை பிடுங்கட்டுமா அப்படின்னா அவர் வேண்டான்றவர். ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம ஊரில் விதைச்சதுக்கு அப்புறம் களை எடுக்கிறதுக்குன்னு வேலைக்கு ஆள் விடுவாங்க. ஆனால் பரலோக எஜமான் என்ன பண்ணுறாரு? இப்போ நீ களை எடுத்துடாத, நீ தப்பி தவறி
நான் விதைச்ச ஒரு நல்ல கோதுமையை நீ என்ன பண்ணிடுவ, நீ பிடுங்கிடுவ. அதனால் களையையும் விட்டுரு. எப்போ பிடுங்கணும் அப்படின்னா, நீ அறுக்கும்போது முதலாவது யாரை பிடுங்குன்னா களையை பிடுங்கு. முதலாவது நல்லதை பிடுங்க சொல்ல, முதலாவது களையை பிடுங்கு. அதனால தான் பைபிளில் போட்டிருக்கு, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலன்னு போட்டிருக்கு. முதல்ல அடி அங்கேருந்து ஆரம்பிக்கும். அதெல்லாம் அதுக்குள்ளே போனால் ரொம்ப லேட் ஆகும். அப்போ அவர் சொல்கிறாரு, நீ முதலாவது எதை பிடுங்குன்னா நீ களையை பிடுங்கிடு. களையை பிடுங்கும்போது ஒருவேளை நீ மணியை பிடுங்கினா கூட நான் என் பக்கம் சேர்த்துக்குவேன். களை எங்கே போவேன்னா அக்கினிக்கு சுட்டெரிக்க போவோம். இதில் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன். களை என்பது சத்துருவால் விதைக்கப்பட்டது, கோதுமை அல்ல. கோதுமை களையாக மாறாது. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. கோதுமை களையாக மாறலை. கோதுமை விதைக்கப்பட்ட இடத்துல தான் அவன் எதை விதைச்சிருக்கான்னா களையை விதைச்சிருக்கான். இந்த உலகத்தில் தேவனுடைய பிள்ளைகளும் இருக்கிறாங்க. சத்ருவுக்கு இடம் கொடுத்து வாழ்கிற அந்த களை எப்படி விதைக்கிறான்னு சொன்னால் அதுக்கு ஒரு தனி சப்ஜெக்ட் நேரம் ஆயிரும். சத்ருவுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவனுக்கு இடம் கொடுத்து வாழ்கிறதுனால அவன் சில தீமையான காரியங்களை அவங்களுக்குள்ளே விதைக்கிறான். அவங்க அதை என்ன சொல்கிறது, சத்ருவுக்கு இடம் கொடுத்து வாழ்ந்து அந்த சத்ருவால் ஆட்கொள்ளப்பட்டு பிசாசுக்கு இடம் கொடுத்து அவனுடைய கிரியைகளை அந்த உலகத்தில் நடப்பிக்கிறாங்க. இவங்க பொல்லாங்கனுடைய புத்திரராக இருக்கிறாங்க. நான் இப்படி சொல்லட்டுமா, நிலம் உலகம்தான். அதே போல் இன்றைக்கி சபைக்குள்ளேயும் நல்ல விசுவாசி இருக்கிறாங்க, நல்ல விசுவாசி மாதிரி இருப்பாங்க. நான் அன்றைக்கி சொன்னேன் இல்லவா, அச்சோ பயங்கரமாக பேசுவாங்க. ஆனால் அது கலை. ஆனால் அது ஆரம்பத்தில் என்ன செய்யாது தெரியாது. ரொம்ப எளிமையாக சொல்கிறேங்க, நீங்கள் நல்ல விதையாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மனுஷனாக இருப்பீங்க, நல்ல விசுவாசியாக இருப்பீங்க, நல்ல ஊழியக்காரனாக இருப்பீங்க. உங்கள்கிட்ட உண்மை இருக்கும், உங்கள்கிட்ட உத்தம் இருக்கும். அதே இது நீங்கள் களைகளாக இருந்தீங்கன்னா நீங்கள் நடிக்கிறவங்களாக இருப்பீங்க. நீங்கள் நடிக்கிறீங்களா ஒரிஜினலாக இருக்கீங்களா? இதுக்கு ரொம்ப எளிமையான விளக்கம் அதுதான். நீங்கள் நடிக்கிறீங்களா ஒரிஜினலாக இருக்கீங்களா? ஏன்னா கலை ஒரிஜினல் மாதிரியே இருக்கும், ஆனால் டூப்ளிகேட்டு. அது என்ன செய்யாதுன்னா தெரியாது. சில இடத்துல நீங்கள் தூரத்தில் நின்று பக்கத்தில் பார்த்தாங்கன்னா தெரியும். தூரத்தில் நின்று பார்த்தீங்கன்னா பசுமையாக கதிர் போலவே அதுவும் இருக்கும். அதனால தான் பைபிள் சொல்லுது, சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வான்னு போட்டிருக்கு. இன்றைக்கி வேஷம் போடுகிற கிறிஸ்தவர்கள் அதிகம். வேஷம் போடுற கிறிஸ்தவனாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் நல்ல விதை கிடையாது, நீ களை. நீங்கள் உண்மையான கிறிஸ்தவனா, உண்மையான ஊழியக்காரனா, உண்மையான விசுவாசியாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மனுஷன். ஏன்னா நல்ல மனுஷன் தன் இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுவான். நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும். சரியா? சொல்லிக்கிட்டே போகலாம். நீங்கள் நல்ல விதை, அதாவது ராஜ்யத்தின் புத்தராக இருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட நல்லது தான் வரும். நீங்கள் இந்த வேஷம் போடுறது, மாறுபாடான வாழ்க்கை வர்றது உங்கள்கிட்ட இருக்காது. களை அப்படின்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் யாருன்னு சிந்திச்சு பாருங்கள். நான் விசுவாசிக்கிறேன், நான் நல்ல விதை. நீங்கள் நல்ல விதையான்னு பாருங்கள். நல்ல விதையாக இருந்தால் நீங்கள் ராஜ்யத்தினுடைய புத்திரர். களையாக மாய்மாலம் பண்ணினீங்கன்னா நீங்கள் சத்துருவுடைய பிள்ளை. இவ்வளோதான். நாளைக்கு இன்னொன்று பார்ப்போம். காட் பிளஸ் யூ.